வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மனமான சுவையான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவள் தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாயாசம் எல்லா வித விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. மற்ற விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயாசம் செய்யறதுக்குங்க 1 கப் அளவுக்கு லேஸ் வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சிவப்பு அவல் கிடைச்சாலும் கூட எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் முதல் தேங்காய் பால், இரண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இல்லாதனால ஏலக்காய் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இது கூடவே ஒரு 150 ml தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். முதல் தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. முதல் திக்கான தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ 200 ml தண்ணி சேர்த்து மறுபடியும் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. வெறும் சக்கை தான் இருக்குது. இதை எடுத்து போட்டுடலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுங்க. அவல் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணுங்க. 1 கப் அளவுக்கு லேஸ் வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. இது 100 கிராம் பக்கம் வரும். அவல் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணுங்க. கருகு விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும். நெய்யில் வறுத்து சேர்க்கும் போதுங்க நெய் மணத்தோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். இப்போ அவல் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இதில் பாதாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பொடிச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி முந்திரி திராட்சையும் கூட சேர்த்துக்கலாம். 10-15 முந்திரி, 10-15 பாதாம். பாதாம் 2 சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூடவே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்துமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாங்க. முதல் எடுத்த பால் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். முன்னமே சேர்த்துக்கக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். எந்த கப்பில் அவல் எடுத்துமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை வெல்லம் எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். இப்போ நெய்யில் வறுத்த அவல் சூடாரிச்சுங்க. ட்ரை மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் 1-2 அடித்து எடுத்துக்கலாங்க. நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது. இப்படியே போட்டு வேக வைக்கலாங்க. ஆனால் 1-2 அடித்து வேக வைக்கும்போது அது வேறு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். பாருங்கள், பல்ஸ் மோடில் இப்படி 1-2 அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. இப்போ முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூடவே வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கொதி வரும்போது இறக்கி வச்சுக்கிட்டாலே போதுங்க. இந்த அளவுக்கு நல்லா பாயாசம் திக்காக இருக்கும். இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் அவல் தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து பாயாசம் செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இது எல்லா விதமான சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு இந்த பாயாசம் செய்து சாமிக்கு படைக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.